அனுபவ பொருள். ஏதோ இங்க இருக்கிற திருமேனில தான் இருக்கிறாரு, கோயில்ல சிவலிங்கத்துல தான் இருக்கிறாரு சாமி அப்படின்னு நினைக்காதீங்க. இறைவன் உயிருக்கு அனுபவ பொருள். அதான் இந்த பாட்டு. நற்பதத்தார் நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே நால்வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலர்க்கு அரிய சூழலாய். இது உன் தன்மை. நான் யாரு தெரியுமா? நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்றவன். புலால் உடம்பு உடையவன். அந்த உடம்புக்குள்ள புகுந்து நின்ற கற்பகமே, யான் உன்னை விடுவேன் அல்லேன். கனகமா மணி நிறத்தியும் கடவுளானே. நற்பதம் அப்படிங்கிறதுக்கு வீடு பேருன்னு பொருள். வீடு பேறு அடைவதற்கு உரியவர்கள் அடையக்கூடிய வீடு பேராக இருப்பவன் ஞானமூர்த்தி. ஞானத்தை பெறாமல் வீடு பேர் அடைய முடியாது. ஞானம்தான் வீடு பேறு பெறுவதற்கு வழி. அந்த ஞானத்தை பெறுவதற்கு தான் சரியை கிரியை யோகம். அந்த ஞானத்தை தரக்கூடிய மூர்த்தி நற்பதம் என்று சொல்லக்கூடிய வீடு பேற்றை அதை அடைவதற்குரிய தகுதியுடையவர்களான நற்பதத்தாருக்கு கொடுக்கும் ஞானமூர்த்தியாக இருப்பவன் இறைவன். நலம்சுடர். அது என்னங்க நலம்சுடர்? நலஞ்சுடரே நன்மையாகிய தன்னை காட்டும் சுடர். ரெண்டு விளக்கு இருக்குது. நலம் சுடர்னு ஒண்ணு இருக்குதுன்னா இன்னொரு சுடர் இருக்குதுன்னா அர்த்தம். தீஞ்சுடர்னு ஒண்ணு இருக்குது. நலஞ்சுடர் என்பது இறைவன். அப்ப நலமல்லாத சுடர்னு ஒண்ணு இருக்குது. அது எது அப்படின்னா அதுதான் மாயை. மாயை என்பது விளக்கு அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல தெளிவா நமக்கு அருளி இருக்கிறார்கள். முதல்ல ஆமா, இந்த மாயையாகி இந்த உடம்பதான் இறைவன் நமக்கு தரான். அதான் முதல்ல நம்ம விளக்காக நமக்கு தீமையாகிய உலகத்தை காட்டும் விளக்கு மாயை. அது என்ன பண்ணும்? அதுவும் தான் காட்டும். எதை காட்டும் அப்படின்னா பொய்யாகிய துன்பத்திற்கிடமான தீமையாகிய உலகத்தையத்தான் காட்டுவது, சிவத்தை காட்டாது. ஆனா நலஞ்சுடர் ஞானமூர்த்தி ஆகிய நலஞ்சுடர் நன்மையாகிய தன்னையே காட்டும் சுடர். சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே. யாரு? சுரிகுழல் பனைமுளை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கையத்து அயனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறை மலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே நீதான் சோதி சுடர். அப்ப இந்த சுடர் நலமாகிய சுடர், நன்மையாகிய தன்னையே காட்டும் சுடர். தீமையாகிய உலகத்தை காட்டாது, நன்மையாகிய தன்னை காட்டும் நலம் சுடரே. அடுத்து சொன்னார், நால்வேதத்துக்கு அப்பால் நின்ற சொற்பதத்தால் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழல். நம்ம சாத்திர நூல்ல நம்ம சொல்லும் பொழுது இந்த வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வைகரி, பைசந்தி, சூக்குமை இதெல்லாம் உண்டு. மத்திமை. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா நம்ம நம்ம பிறருக்கு கேட்கும்படி நம்ம சொல்லுவதுக்கு ஒன்று, நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்றது ஒன்று, அப்புறம் இப்படியே மானசீகமாக நினைப்பது ஒன்று. இப்படி வாக்கும் மனம் அதெல்லாம் கடந்து இருப்பவன் இறைவன். அதைத்தான் இந்த இது சொல்றார்.
நால்வேதத்து அப்பால். நால்வேதம் என்பது வைகரி வாக்கு, எல்லாரும் கேட்கப்படுவது. ஆனா அந்த நாதத்தையும் கடந்தவன் இறைவன். நாதம் விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்த மாயையை கடந்திருப்பவன் தான் இவன் இறைவன். நமக்காக மாயைக்குள்ள வந்து சுத்த மாயையில இருந்து ஐந்தொழிலை செய்து அப்புறம் படைத்து தருகின்றான் தனுகரண புவன போகங்களை. ஆனா அவன் யாருன்னு கேட்டா, நால்வேதத்துக்கு அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழல். நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை அடைந்தவர்களும் அடைய வேண்டிய நிலையில் கடந்து நிற்பவனாகிய இறைவன் சொலற்கரிய சூழல். சொல்ல முடியுமா அவன? எங்க இருக்கிறாங்க? ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலா ஏது அவனை பாடும் பரிசு. அவனை பாடுற பரிசு வேணுமே நமக்கு. அவன் யாரு தெரியுமா? எல்லா ஊரும் அவன் ஊரு தாங்க. அவனுக்கு என்னதான் ஊர் இருக்கா? இல்லையே. அவனுக்கு பேரு பேராயிரம் பிறவி வானோர் ஏத்தும் பெருமான். ஒரு பேரா ரெண்டு பேரா? அப்பேற்பட்ட இறைவன். அது உன் இது உன் தன்மை. இறைவனுடைய தன்மை அருமைப்பாட்டை சொல்கின்றார். இறைவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு, அதான் நால்வேதத்து அப்பால் நின்ற சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழல். வாக்காலும் மனதாலும் எட்டுவதற்கு அரியவன். நன்மை பொருளான தன்னையே காட்டும் நலஞ்சுடர். வீடு வேறு அடைய தகுதியான உயிர்களுக்கு வீடு வேறை அருளக்கூடிய ஞானமூர்த்தியாக இருப்பவன். இது உன் தன்மை. நான் யார் தெரியுமா? நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பு. நிற்பது ஒத்துனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிற்பது போல காட்டி. ஆமாங்க சாமி இப்படி அவரை நினைக்கணும்னு தான் நானும் அவனை மறக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேங்க. ஆனா பாருங்க 4 மணி வரலும் நல்லா இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன்னு வைங்க, இந்த நெஞ்சு எப்பேற்பட்டதுன்னா அப்படி. உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, எனக்கு நிலையிலா நெஞ்சம் அப்படின்னவரு அதுக்கு முன்னால சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம். அது எப்படி இருக்குமா? நிற்பது போல காட்டிக்கொண்டே அலைக்கழிக்கின்ற நெஞ்சம். சிவபெருமான நினைப்போம், நினைக்கலான்னு நினைப்போம், அப்புறம் என்ன ஆயிடும்? சிவபுராணம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நமச்சிவாய வாழ்க நாதன். அடாடாடா திருப்பெருந்துறை போனோம் பாருங்க, என்ன ஒரு காட்சி. இப்படி பின்னால் அந்த குருந்த மர கீழே பார்த்தோம் அப்படின்னு நம்ம திருப்பெருந்துறை நினைச்சுக்கிட்டே சிவபுராணத்தை சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பேன். அப்புறம் புல்லாகி பூடாகி வரத்துக்குள்ள எங்கேயோ போயிடும். அப்புறம் என்னடா எந்த வரி சொன்னோம்? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இதுதான் நம்ம நெஞ்சினுடைய நிலை. எனக்கெல்லாம் அப்படிதாங்க. அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்போம், அப்படி என்ன போயிடும். அப்புறம் மறுபடியும் ஆமா நம்ம புல்லாகி பூடாகி சொன்னோமா, சரி எதுக்கும் சரி விட்டுருவோம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுவோம், ரொம்ப என்னத்துக்கு அப்படின்னு 2க்கு 3 தடவை சிவபுராணம் சொல்றாள். நான் அப்பா சிவபுராணத்தை ஒரு சொல்லி முடிச்சிட்ட மாட்டிருக்குது. உங்களை மாதிரி குருந்த மரத்தை நினைச்சிட்டு அப்படியே சொல்ற ஆள் நான் இல்லை. இந்த நெஞ்சு பேர்பட்டது எப்படி இருக்கும்? இருக்கிற மாதிரியே காமிக்கும், நிற்பது போல காட்டி கொண்டிருக்கும். ஆனா அலைகின்ற நெஞ்சு நிலையிலா நெஞ்சம். நிலையா நினைக்குமா? அதனாலதான் நம்ம அருளாளர்கள் பூரா நெஞ்சுக்கு சொன்னாங்க, நெஞ்சே நினையா நினையாய் அப்படின்னாரு. மட நெஞ்சே பால் நெஞ்சே நினைத்துருகும். மணிவாசகர் மாதிரி நெஞ்சு திட்டுறது ஆளே இல்லை. பால் நெஞ்சே மட நெஞ்சே அப்படின்னார்.
ஞானசம்பந்தர் சொன்னாரு, நன்னெஞ்சே. உங்களை மாதிரி நெஞ்ச பார்த்து ஞானசம்பந்தர் சொன்னாரு, நன்னெஞ்சே. ஏன்? நீனாலும் நன்னெஞ்சே நினைக்கண்டாய், பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப. அப்ப இறைவனுக்கு பூவை சுமந்து அவனுக்கு நீரும் பூவும் கொண்டு பூசனை செய்து அவன் நாமத்தை சொல்லி அவனை நினைச்சு பாடி அப்படி இருக்கிற நெஞ்சுக்கு நன்னெஞ்சினார். ஏன்னா மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய். அரண்நாமம் கேட்கணும், கேட்டாதான் நன்னெஞ்சு. இப்ப இந்த நெஞ்சு நிற்பது போல காட்டி அலைகின்ற நிலையில்லாத புலாலுடம்பு. இந்த நெஞ்சு வச்சுக்கிட்டு நிலையில்லாத இந்த புலால் உடம்பு. இந்த உடம்பு எப்பேற்பட்டதுங்க? ஐயோ, ஆசைப்பத்தில் எடுத்து 4 பாட்டு. மொய்ப்பால் நரம்பு கயிறாக, மூளை எலும்பு தோல் போர்த்த, குப்பாயம்பு இருக்ககில்லேன் அப்படின்னு 4 பாட்டு மணிவாசர் எடுத்து படிச்சு பாருங்க. அது ஏங்க அப்பர் சாமி புலால் உடம்புன்னு சொன்னாரு? இந்த உடம்பு அப்பேற்பட்டது. மிடைத்து எலும்பு ஊத்தை அழுகிய பொய்க்கூரை, இத்தை மெய்யென கருதியே திரிவேனினார். இது பொய்க்கூரை. உள்ள பார்த்தீங்கன்னா அழுக்கு. அப்ப இங்க அப்பர் சாமி அந்த நிலவாத நிலையில்லாத புலால் உடம்பு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க முடியுமான்னா? ஏங்க 5 நிமிஷத்துல நடந்து வந்தங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மடத்துக்கு. இன்னைக்கு 1/4 மணி நேரம் ஆகுதுங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. அப்புறம் நடக்கலாம் முடியாதுங்க. 20 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வந்துடலாம். அவ்வளோதான். 5 நிமிஷம் நடந்தாலும் என்ன ஆயிட்டப்ப? ஆட்டோவில் வர்ற. அப்போ இந்த உடம்பு நிலையில்லாதது. நம்ம இந்த உடம்பை வச்சு இதுதான் பெருசுன்னு நிற்கிறோமே, இது நாளுக்கு நாள் என்ன ஆகும்? நேற்று செஞ்ச வேலை இன்னைக்கு தேய்மானம் ஆகும். ஒரே மாதிரி இருக்காது. நிலவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகம். அப்போ நிலையில்லாத இந்த உடம்பு, அலைகின்ற நெஞ்சு. சிவபெருமான் என் மீது கொண்ட கருணையினால என் நெஞ்சுக்குள்ள புகுந்து நின்றான். எப்படி நிற்கிறான்? கற்பகமாக நிற்கின்றான். கற்பகம்னா என்ன அர்த்தம்? எல்லா பயனையும் தருவது கற்பகம். இப்ப இறைவனை அப்பர் சாமி என்ன சொன்னாரு? கற்பகம் அப்படின்ட்டார். சிவபெருமான வணங்கினா இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அது தரும். அவர் தான் முத்தி கடவுள்னு சொல்றீங்களே. எனக்கு இப்ப முத்திலாம் வேணாம், அர்ஜென்டா ஒரு 5 லட்சம் பணம் இருந்தா போதும், முத்திலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 5 லட்சம் தருவாரா சிவபெருமான்? எனக்கு வீடு வேணும், அது வேணும், இது வேணும். எல்லா பயனையும் ஈங்கொழிக்கும் கொம்மை வரிமுளை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் அத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குழாத்தில்லையாண்டானே. எல்லாம் தரும் கான் அப்படின்னார். பெருந்துறையில் மேய பிரான் நெஞ்சே இருந்து இறந்து கொள். அவசரப்பட்டு கிளம்பிடாத, இருந்து இறந்து கொள்னா கேட்டு வாங்கிக்கோ, சாமி தருவார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான். அடியார்கள் வேண்டிற்று ஈயும் விண்ணப்பம் கேட்டு நல்கும் சொற்றுத்துறையில சொல்றார் அப்பர் சாமி. எல்லா பயனையும் தருவதனால இறைவனை கற்பகமே. எல்லாத்தையும் தரவன நினைக்கிறது பரவாயில்லையா? அதை மட்டும் அவர் தருவார். அங்க போய் நிக்கிறது. இது வேணும்னா அங்க போகணும், அங்க போய் நிக்கிறது. இது வேணுமா அங்க போய் நிக்கிறது, அங்க போய் நிக்கிறது. நேரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனோம், ஒரு கூடை எடுத்தோம். இப்படி போனா காய்கறி, அப்படி போனா மளிகை, இப்படி வந்தா சோப்பு, இந்த பேஸ்ட், அப்படி போனா அது எல்லாமே வாங்கியாச்சு. பாத்திரம் மண்டத்துல இருந்து பாத்திர கடைக்கு ஒருக்கா போகணும், காய் கடைக்கு ஒருக்கா போகணும், மளிகை கடைக்கு ஒருக்கா போகணுங்கிற வேலையே
அது மாதிரி நம்ம சாமி எப்படிங்க, எல்லாத்தையும் தரவருங்க. அவரை நினைச்சா எல்லாத்தையும் பெறலாம். எல்லா பயனையும் தரக்கூடிய கற்பகமே, உன்னை விட்டுட்டு நான் யாரை பிடிக்கிறது? யான் உன்னை விடுவேன், உன்னை நான் விடுவேன் நினைச்ச சாமி, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், விடுவேன் அல்லேன், கனகமா மணி நிறத்தி எம் கடவுளானே. கடவுளே, உன்னை போய் நான் விடுவேனா அப்படிங்கிறாரு இந்த 4வது பாட்டுல. 5வது பாட்டு சொல்றாரு, திருக்கோயில் இல்லாத திரியில் ஊரும், திருவெண்ணீரு அணியாத திரியில் ஊரும், பருக்கோடி பத்திமையால் பாடா ஊரும், பாங்கினொடு பலதளிகள் இல்லா ஊரும், விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும், விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும், அருப்போடு மலர்பறித்திட்டு உண்ணா ஊரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே. சிவபெருமான் அருமைப்பாட்டை சொன்னவர், அவன் தன்வயமுடைமையை சொன்னவர், இறைவன் தனக்கு கொடுத்த சிவப்பேரை சொன்னவர், இறைவன் மீது அன்பை காட்டியவர். நமக்கு சொல்றாரு, திருக்கோயில், சிவபெருமான் உரையக்கூடிய கோயிலுக்குத்தான் திருக்கோ, கோ அரசன் இறைவன் பொருள், இல் வசித்தல், இல்லறம், இல்லால் அப்படிங்கிறோம்ல, இல்லம். இறைவன் சிவபெருமான் உரையக்கூடிய கோயில், திருக்கோயில் இல்லாத ஊர், திரு இல்லாத ஊர். திருனா நன்மை, முதற்கக்கூடிய திரு சிவபெருமான், சிவபெருமான் கோயில் இல்லாத ஊர், நன்மை இல்லாத ஊர். திருவெண்ணீரு அணியாத, அப்படிப்பட்ட திருக்கோயில் இல்லாத ஊரும், சிவபெருமான் கோயில் இல்லாத நன்மை இல்லாத ஊரும், திருவெண்ணீரு அணியாத நன்மை இல்லாத ஊரும், பருக்கோடி பத்திமையால் பாடா ஊரும். பருனா உடம்பு, பருமை, கோடி, பருக்கு ஓடி அப்படின்னா உடம்பு வளைந்து, பத்திமையால் கோடி பாடா ஊரும், இறைவனுக்கு உடம்பினால வளைந்து தொண்டு செய்யாத ஊர், பாங்கினோடு பலதளிகள் இல்லா, பலரும் வழிபடுவதற்கு பல சிவாலயங்கள் இல்லாத ஊரும், விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும். இந்த வெண்சங்கம், சங்கோலி வண்ணரோ அப்படிம்பார், இது மங்கள முழக்கம். சங்குநாதம் என்பது, சங்குநாத முழங்கன்னு அப்படியே சொல்லுவாங்க, ஊதிட்டாயா சங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. தெரியல, அதனுடைய நன்மை தெரிய மாட்டேங்குது. இது மங்கள முழக்கம். விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும், வெண்சங்கு வளம்புரி, விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும். நம்ம கொடி கட்டியிருக்கிறோம் பாருங்க, இதுக்கு மேல இருக்கிறது விதானம்னு ஒண்ணு இருக்கும். விதானம்னா பந்தல். நீங்க அப்பர் சுவாமிகள் திருவாரூர்ல ஆதிரை திருவிழாவை கண்டு திரும்புகிறார். இப்ப ஞானசம்பந்த பெருமான் அவரை எதிர்கொண்டு வரவழைத்து, எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி திருவாதிரை விழா நடந்தது. அப்படியா, எப்படி இருந்தது அப்படிங்கிறப்போ ஒரு பதிகமே பாடினார் அப்பர் சுவாமி. முத்து விதானம் மணி பொற்கவரி. திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் அங்க அவர் இருக்கக்கூடிய அந்த தானத்திலிருந்து கிளம்பி தேருக்கு வரவர்களும் முத்துனால பந்தல் அமைத்திருப்பார்களாம். முத்து விதானம். இன்னைக்கு போனா வெள்ளை துணி இருக்குது, அது வரலும் பரவாயில்ல, அதுக்கு பேரு விதானம். மேல கட்டுவது, பந்தலுக்கு கீழே வெள்ளை துணி கட்டுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, அதுக்கு பேரு விதானம். விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊர், அருப்போடு மலர், அருப்புனா அரும்பு, மலர்வதற்கு முன்ன
அந்த மலரை பறித்து சிவபெருமான் திருவடியில் இட்டு அதன் பிறகு தன்னுடைய பணிகளை பார்க்கும். உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரா இல்ல அல்ல, அதுக்கு பேரு காடுனார். காடுன்னு மட்டும் சொல்லல, அடவி காடு. அடவி அப்படிங்கிறது வட சொல். அதுக்கு பெருங்காடு அப்படின்னு என்ன அர்த்தம்? காட்டுல இருக்கிறதெல்லாம் விலங்குகள். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஊரே இல்லைன்ட்டாரு, அது காடு. அங்க இருக்கிறதெல்லாம் யாரு? விலங்குகள் அப்படின்ட்டார். அதான் பொருள். பெருங்காட்டில் வாழக்கூடிய விலங்கு எல்லாம் ஊரை சொன்னாரு. ஊரு மேல ஏங்க குற்றம்? ஆமாம், ஊருக்கு தானே சொன்னாருங்க, நம்மளையா சொன்னாரு? அப்படி அர்த்தம் இல்ல. அந்த இடத்தில் நிகழும் அந்த பொருளின் தொழிலை இடத்தில் வாழக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அந்த இடத்தின் மேல் ஏற்றி சொல்லுவது. ஊர் சிரித்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரா சிரிக்கும்? ஊர்ல இருக்கிற அதுபோல ஊர்ல கோயில் இல்லைன்னா யார் கட்டணும்? அந்த ஊர்ல இருக்கிற மக்கள். திருவெண்ணீர் அணியாத ஊர்னா ஊர்ல இருக்கிறவங்க திருநீர் பூசணும்னு அர்த்தம். இதெல்லாம் செய்யல, இதெல்லாம் இல்லைன்னா அது மக்கள் வாழக்கூடிய ஊருக்குரிய இயல்பாக இருக்காது. அது நிலத்தில் வாழ்பவர்களால் அந்த நிலம் நன்று தீது என வழங்கப்படும். ரொம்ப நல்ல ஊருங்க இது. அந்த ஊரா? ஏங்க கொடுமைங்க, அந்த ஊர் நல்ல ஊர் இல்லைங்க அப்படிங்கிற. எதை வச்சு சொல்றான்? அடையாங்க அடப்பு, இந்த திருப்பத்தூர்ல போய் பாருங்க, என்ன அருமையான ஊர் தெரியுமா அப்படின்னு ஏன் சொல்றோம்? இங்கேதான் சிவமடம் இருக்குது, அடியார்கள் இருக்கிறாங்க, திருமுறை, சித்தாந்தம், திருமந்திரம், திருவாசகம். பாப்பா, அப்போ நிலத்தில் வாழ்பவர்களாலே நிலம் நன்று தீது என வழங்கப்படும். ஆக திருக்கோயில் அவசியம், திருவெண்ணீர் அணிவது அவசியம், உடம்பு வளைந்து அவனுக்கு தொண்டு செய்வது அவசியம், விருப்பத்தோடு வெண்சங்கம் முழங்குவதும் அவன் திருவிழாக்கில் விதானமும் வெண்கொடியும் கட்டுவதும், அன்போடு மலர் பறித்திட்டவன் திருவடிக்கு இடக்கூடிய இதெல்லாம் நடைபெறக்கூடிய மக்கள், செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடத்துக்குத்தான் ஊர்னு பேர். இதெல்லாம் செய்யாத மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு ஊருன்னு பேர் சொல்ல முடியாதுங்க. அது பெருங்காடு, கொடிய விலங்குகள் வாழக்கூடிய. இந்த திருக்கோயிலும் சைவ நன்னெறியும் பின்பற்றாதனாலதான் இன்னைக்கு என்ன இருக்குது? நாடு நாடாக இல்லை. சரி, திருவருள் 6வது பாட்டு. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில். இப்போ ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார். பொதுவா சொன்னாரு, இப்ப தனியா சொல்றாரு. ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பார் தீவண்ணர் திறமொருகால் பேசாராயில், ஒரு காலும் திருக்கோயில் சூழாராயில், உன் பதன் முன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில், அருநோய்கள் கெட வெந்நீரு அணியாராகில், அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில், பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற. திருநாமம் இறைவனுடைய பெயர், சிவபெருமானுடைய பெயர். எது? அஞ்செழுத்தும் சிவபெருமான் பெயர் தான். திருநாமம் அஞ்செழுத்தும்.
ஒழுக்க நெறியில் நில்லாதவர்களுக்கு பிறவி துன்பமானது நீங்கவே நீங்காது. எந்த ஒழுக்க நெறி? நன்னெறின்னு சொல்லக்கூடிய சைவ ஒழுக்க நெறியில் நில்லாதவர்களுக்கு ஒரு காலம் பிறவி துன்பம் நீங்கவே நீங்காது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அப்ப அந்த ஒழுக்க நெறிங்கிறது என்ன? இறைவன் அஞ்செழுத்தை சொல்லணும். இறைவன் அஞ்செழுத்தை சொல்லணும். நான் சொன்னா பத்தாது, நான் சொல்லணும். தினமும் குருநாதர் சொன்னாரா? நான் சொல்லணும். திருநாமம் அஞ்செழுத்தும் சொல்லணும். தீவண்ணர் திறம் ஒருகால் சிவபெருமான் புகழை பேசணும். சிவபெருமான் நான் யாரு தெரியுமா அப்படிங்க கூடாது. ஏங்க என்ன போய் சொல்றீங்க? எல்லாம் சிவபெருமானுங்க. அவன் இல்லைன்னா நான் எங்க இந்த மைக்கில் வந்து இங்க பேசிட்டு இருக்கிறது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு சிவபுராணத்தையே உருப்படியா முழுசா ஒரு தொடர்ச்சியா சொல்ல தெரியாது. அப்ப இங்க உட்கார வச்சிருக்கிறான்னா அது சிவபெருமானுடைய கருணை. அவன் புகழை பேசணும். திறம்னா இயல்பு. சிவபெருமானுடைய இயல்பு. அவன் கருணை என்ன தெரியுமா? உயிர்களுக்கு அவன் என்னென்ன செய்யறான், என்ன கருணை செய்யறான், அவன் ஆற்றல் என்ன, அவன் இயல்பு. அதெல்லாம் சொல்லிட்டு வீட்லயே உட்கார்ந்துருக்கிறதா? இல்ல. ஒரு காலும் திருக்கோயில் தினம் ஒரு தடவனாச்சும், 6 காலமும் போகலனாலும் பரவாயில்ல, 6 காலமும் போகணும். ஒரு தடவனாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஒரு காலும் திருக்கோயில் வள வரணும். சூழ்தல் கால்களால் பயன் என், ஆக்கையால் பயன் என், அரண் கோயில் வளம் வந்து பூ கையால் அட்டி போற்றி என்னால் இவ் ஆக்கையால் பிறவானாலே. சிவபெருமான் கோயிலுக்கு போய் வளம் வந்து அவனை பேசாத நாளெல்லாம் பிறந்ததற்கு பயனில்லாத நாள்னு அர்த்தம். உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகி. சாமிக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு மலர் பறிச்சு நமச்சிவாய வாழ்க வேற்றாகி விண்ணாகின்னு ஒரு போற்றி சொல்லிட்டு, சாமி உன்னால் வாழுகின்றேன் அப்படின்னு இறைவனை வணங்கி வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் நாளா எந்திரிக்கிறப்பயே அந்த காபிக்கு பேரு பெட் காஃபி இல்லையா? காஃபி குடிச்சிட்டு தான் பெட்ல இருந்தே இறங்குறது. பரவாயில்ல, குடிக்கிறதுக்கு ஒன்றாச்சும் அந்த எழுத்து சொல்லணுங்கிற நினைப்பு வரணும். சிவசிவா. அதான் உண்பதன் முன். இதுக்கு 2 பொருள் உண்டு. உன் பதம், உன் திருவடிக்கு மலர் பறித்திட்டு, மலரை பறிச்சு உன் திருவடிக்கு இட்டு வழிபாடு செய்துவிட்டு உண்ணுதல், சாப்பிட்றதுன்னு ஒரு பொருள். நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம பணிகளை செய்தல். உண்ணாராகில் அருநோய்கள் கெட. இந்த உடம்புல இருக்கிற நோய் மட்டுமில்ல, உடம்புங்கிற நோயையே நீக்குவது வெந்நீரு. மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், சேனம் தருவது நீர், பாவம் அறுப்பது நீர், அவளம் அறுப்பது நீர், வருத்தம் தணிப்பது நீர். ஆளவாயான் திருநீரே முத்தி தருவது. சொன்னாரா இல்லையா? மந்திரம், அதாவது பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை தருவது. தீப்பினி ஆயின தீர சொல்லப்பட்ட இந்த திருநீற்று பதிகம், இந்த திருநீரை பூசினால் திருநீர் என்ன தரும்? முத்தியே தருங்க. முத்தி தருவது எப்ப தரும்? பத்தி தந்து முத்தி தரும். முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு. அப்பேற்பட்ட திருநீரு உடம்பு நோய் மட்டும் கிடையாது, உடம்புங்கிற நோயையே தீர்த்திடும். நாம நம்பனாதானே. ஒரு மருத்துவமனைக்கு நாம ஐயோ நம்ம அவரை போய் பார்க்கணும், ஒரு பதிகம்பாடி திருநீர் வைக்கணும்னா, ஐயா கொஞ்சமா வைங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடும் டாக்டர் திட்டுவாரு.
சரி பரவாயில்ல, பதிகம் பாடியாச்சு, சாமி எப்படியாவது நல்லா பண்ண அப்படின்னு நானே பூசிட்டு வந்துடுறேன். ஏன் திருவெண்ணீற்றினுடைய அருமை தெரியல, அவ்வளவுதான். பகவதி அம்மையார் சீர்காழியில சிவபாத இருதயர் தோணியப்பர்கிட்ட வேண்டி பெற்ற ஞான குழந்தை. ஞானப்பிள்ளைக்கு எல்லாரும் காப்பு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும். நாங்க ஈன்றெடுத்த தாய் அம்மா என்ன செஞ்சாங்களாம், ஆருளவு செஞ்சடையார் ஐயர் அருளாலே கிடைத்த இந்த குழந்தைக்கு நீங்க சொல்ற காப்பை விட உயர்ந்த காப்பு என்கிட்ட இருக்குது என்று நெற்றியில் நீரு சாற்றி நிறைவித்தார் அப்படின்னு சேக்கிலார் சொல்றார். இந்த திருநீரை விட உயர்ந்த காப்பு எதுவுமே கிடையாது. வீட்டில இருந்து கிளம்புனா கண்ணாடியில பார்க்கணும், ஐயோ திருநீர் இல்லையேன்னு பதறி திருநீரை பூசாம வெளியே கிளம்ப கூடாது. எப்பெல்லாம் குறையுதோ பர்சில் பேக்கில் கண்ணாடி வச்சுக்கிட்டு ஜோப்பில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் குறையுதோ பை கையிலே வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அதுதான் நமக்கு வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன. நம்ம வினைப்பகை வெல்ல வந்த வினைப்பகை, நம்மை வெல்வதற்கு வந்த வினைப்பகை மாய்ந்து போகும். எப்ப திருநீருங்கிற கவசத்தை நாம அணிந்திருந்தா தான், இல்லைன்னா அது நம்மளை வென்று கொண்டு போயிடும், வென்று கொன்று. அப்ப இந்த திருநீரு அணிவது அவசியம். அழியற்றார் இதெல்லாம் செய்யலைன்னா அவங்களை என்னன்னு சொல்றது? அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ ஏதோ பிறந்தாங்க அப்படின்னு ஏதோங்க சொல்றாரு பாருங்க. ஏதோ என்னில் பிறந்த முறையை ஆராயின் தலைவராயினார் பால் பெரும் அருளை இழந்தவர் அப்படின்னு அர்த்தம். அழியற்றார் அப்படின்னா நம்முடைய தலைவனாகிய சிவபெருமான் பால் பெரும் அருளை இழந்தவர்கள்னு பேர். யார் யாரு? அஞ்செழுத்த சொல்லாத ஆளு, சிவபெருமான் புகழை பேசாத ஆளு, கோயிலுக்கே நான் போக மாட்டேங்கிற ஆளு, ஒரு பூ இப்படி போற வழியில பறிச்சு இந்த கோயில்ல இருக்கிறானே சிவபெருமான் இப்படி கொடுத்துட்டு கூட போலாம், அதெல்லாம் எனக்கு வேலை இல்லைங்க, நேரம் இல்லைங்க. திருவெண்ணீரா எத்தனை பெர்ஃப்யூம் வேணாலும் வாங்குறதுக்கு எனக்கு நேரம் இருக்கும், போடுறதுக்கு நேரம் இருக்கும். ஆனா திருநீரு 5 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. வருஷம் சுத்தம் பண்றப்ப ஆயுத பூஜைக்கு எடுத்து வைக்கிறது, இப்படியே கிடக்குது. இன்னமும் இந்த கொடுமைங்க. திருவெண்ணீருடைய பெருமை தெரியல. இதெல்லாம் திருவெண்ணீர் அணியாதவர்கள் யார் அப்படின்னா அவங்க யார் இல்லைங்க, சிவபெருமான் அருளை இழந்தவர்கள். அவங்களுக்கு பேர் என்ன? அழியற்றார். சிவபெருமானுடைய அருளை பெரும் அருளை இழந்தவர்கள். அவங்க பிறந்தவாறு ஏதோ எண்ணில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அருள் தான் கிடைக்கலையே, வேற என்னங்க கிடைக்கும்? பெருநோய்கள் மிக, கொஞ்ச நஞ்சலாம் இல்ல, பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும், பஞ்சமே இல்ல எதுக்கு? நோய்க்கு. பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே. அப்ப அடுத்த பிறவியிலையும் பிறந்து செத்து போவதற்காக பிறக்க போறாங்கன்னு அர்த்தம். போச்சு, இந்த பிறவியில தான் இல்லை அப்படின்னு பார்த்தா அடுத்த பிறவியிலையும் பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே. அப்ப அடுத்த பிறவியில பிறந்து செத்து மறுபடியும் பிறக்கிறதுக்கு. அப்ப அடுத்த பிறவிக்கு இப்பயே அச்சாரம் போட்டாச்சு. இது எத்தனை தடவைங்க? அதே தாங்க தொழில். தொழிலாகி எத்தனை தடவை செத்து பிறக்க போறாங்கன்னு அது அவங்களுக்கு அதே தான் தொழில் அப்படின்ட்டார் அப்பர் சாமி. நாமெல்லாம் தப்பிச்சிட்டோம் பாருங்க. இதெல்லாம் நம்ம இந்த 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 கேட்டகரியில் நம்ம வந்துட்டோமே, அது ஒரு சிவபுண்ணியம்.
அடுத்த பாட்டு சொன்னார், நின்னாவார். இறைவன் இப்பேற்பட்ட இறைவனுடைய பெருமையை உயிர்கள் அறிகின்றதா அப்படின்னா, இறைவன் பெருமையை உயிர்கள் அளவிட்டு அறிய முடியாது. இந்த பாட்டு சொன்னாரு, நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய், மண்ணானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை நான்கும் ஆனாய், ஆரங்கம் ஆனாய், பொன்னானாய், மணியானாய், போகமானாய், பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே, உன்னை என்னானா என்னானா எண்ணி நல்லாள், ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. இறைவன் பெருமை இருக்குது பாருங்க, சொல்லவே முடியாது. நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய். இறைவன் ஒருவன்தான், அவன் மேலான பரம்பொருள், அவனுக்கு மேல யாரும் இல்லை. நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய். கடவுள்னா யாரு? நீங்க சிவபெருமான் ஒப்பாரும் இல்லாதவன், மிக்காரும் இல்லாதவன். அவனுக்கு ஒப்பாகவும் யாரும் இல்லை, அவனுக்கு மிக்கு மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி. அதான் நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய், அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டும்பர். சிவபெருமானை நினைப்பவர்கள் மனம் என்பது நிலம் போல. இந்த நிலத்துக்கு விதை என்ன தெரியுமா? இறைவன். சிவபெருமானை நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு புத்தீங்கிற விளைச்சலை தரக்கூடிய விதை. அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அற்புத அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்கன. இந்த விளைச்சலை திருவாசகத்துல நீங்க கண்டு அதுல விரிவா படிச்சுக்கலாம். இன்னொன்னு அப்பர் சாமின்னு சொன்னார், மெய்மையாம் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும்னார். அதான் இங்க சொன்னார், நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். இந்த விதை என்ன பண்ணும்? முத்திங்கிற விளைச்சலை தரும். மண்ணானாய், மன்னவன் தலைவன், மன்னவர்க்கோர் அமுதமானாய், அந்த அரசர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற நீதிமுறை தவறாது காக்கும், அரசர்களை காத்து இன்பம் செய்பவன், அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பவன். மறை நான்குமானாய், நான்கு வேதம் ஆரங்கமாயிருப்பவன், பொன்னானாய் மணியானாய் போகமானாய். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நுகர்ச்சி பொருளாக இருப்பவன். சிவபெருமான் எப்படி இருக்கிறாங்க? இருநிலனாய், தீயாய், இயமானனாய், எரியும் காற்றுமாய், அருநிலைய திங்களாய், ஞாயிறாய், ஆகாசமாய், காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானே ஆகி, சுவை சுவைக்கக்கூடிய பொருள், சுவைங்கிற இன்பம் எல்லாம் வந்தான். அதான் போகம். உயிர்கள் பெறக்கூடிய இன்பமாய் இருப்பவன் அவன் தான். இந்த இன்பத்தை தரக்கூடிய பொருளாக இருப்பவன் அவன் தான். நினைச்சு பாருங்க, ஒரு டீ குடிக்கிறோம், அருமையா இருந்ததுங்கிறோம். அந்த தேநீர்ங்கிறமே அந்த நுகர்ச்சியை தரக்கூடிய பொருளும் அவன் தான். நல்லா இருக்குதுன்னு சொல்லுமே, இந்த போகம் இன்பத்தை நுகர்கிற அந்த நுகர்வும் அவன் தான். அதான் சொன்னாரு, போகமானாய் பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே. எங்கெங்கயோ தேடி எல்லாத்தையும் புகழ்ந்து தெரிஞ்ச சாமி, ஆனா இப்பதான் தெரிஞ்சது
இந்த பூமி மேல புகழத்தகவன் என்பவன் நீ ஒருத்த மட்டும்தான். அதான் இறைவன் ஒருவனே பொருள் சேர் புகழை உடையவன். இருள் சேர் இருவினையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். அதான் பூமி மேல் புகழ்த்தக்க பொருள். அதனால் அவன் ஒருவனே புகழத்தக்கவன். என்னானாய் என்னானாய் என்கிறார் சாமி. இப்படிலாம் இருக்கிறையா, இப்படிலாம் இருக்கிறையா. 2 தடவை சொல்றார். என்ன சாமி உன்னை என்னன்னு சொல்றது, உன்னை என்னன்னு சொல்றது நானு. என்னானாய் புகழ்வார்க்கு விரும்பியதை தரக்கூடிய அந்த பெருமானாக இருப்பவன். இப்படிலாம் இருக்கிறையே சாமி நீ. என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லாள். நீ இப்படிலாம் இருக்கிறன்னு நினைச்சு வியந்து போவது அல்லாம நான் உன்னை என்னன்னு சொல்லி வாழ்த்துவேன். என் சொல்லி வாழ்த்துகேனே. கோனாகி அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவேன்னார் மணிவாசகர். அதையே அப்பர் சாமி சொல்றாரு. சாமி நீ நிற்கக்கூடிய இந்த திறத்தை எல்லாம், உன் பெருமை எல்லாம், உன் கருணை எல்லாம் நினைந்து நினைந்து நான் வியப்படைவதை தவிர உன்னை என்னன்னு சொல்லி நான் வாழ்த்த முடியும்? ஏழையேன் சிற்றறிவுடையவன் என்ன சொல்லி நான் ஏத்துகேன்? எவ்வாறெல்லாம் இருக்கிற நீ, உன்னை என்னன்னு சொல்லி வாழ்த்துறது? அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய், எத்தனையும் அறியை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய். எத்தனையும் இருக்கும், அத்தனையும் மாத்தம். பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றோ, இத்தனையும் எம்பரமோ ஐய. ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. ஐயோங்கிறது இங்க வியப்புக்குரிய சொல். ஐயோன்னு சொல்லிட்டாரு. இது ஐயோ அப்படிங்கிறது இங்க வியப்புக்குரியது, இரக்கத்துக்குரிய சொல். சொல்றாரு பாருங்க. அத்தா அப்படின்னா தந்தை, உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய். இது சிவபெருமான் தன்னை எளிவந்து ஆண்டு கொண்ட அவனுடைய கருணையை சொல்றார் இந்த பாட்டுல. அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய். அன்பு என்று அந்த அன்பினால் என்னை பிணைப்புண்ணச் செய்தாய். உன்னோடு கலப்பதற்கு, உன்னை நினைப்பதற்கு அன்பினால் ஆர்த்து கொண்டாய். அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். இப்ப இறைவன் 2 வகையில உயிர்களை தன்னோடு பிணிப்புண்ணச் செய்வான். ஒன்னு அன்பு, இன்னொன்னு அச்சம். அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் தேவாரம். ஒன்னு அன்பினால் அவனை அடையலாம், இல்லைனா சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, அச்சத்தை காட்டி ராவணனுக்கு காமிச்சாரு. அது 2 வகையிலும் உண்டு. மரக்கருணை அறக்கருணை, அன்பு அச்சம். 2 நாளும் உயிர்களை பிணிப்புண்ண செய்வான் சிவபெருமான். அப்படி அப்பர் சாமிகளை இறைவன் அன்பினால் பிணிப்புண்ண செய்தானா. அன்பால் ஆர்த்தாய். அருள் நோக்கில், அருள் நோக்குனா திருவருள் நோக்கத்தினால் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய். தூய நீர் ஆட்டினாய், என்னை தூயனாக்கினாய்ங்கிறார். இதுக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அழுக்குடையவனாக இருந்தேன். என்ன அழுக்கு? சமன் சமயத்தை சார்ந்து அங்கே செய்த குற்றத்தினால் மாசுடையவனாக இருந்தேன்.
உன்பால் அன்பு செலுத்தச் செய்து உன்னோடு என்னை பிணித்து என்பால் இருந்த மாசு அழுக்கை எல்லாம் உன் திருவருள் நோக்கத்தினால் தூய்மையாக்கினாய். கங்கை ஆடிலியன் காவிரி ஆடிலியன் அப்படின்னார் திருமூலர். எங்கும் ஈசன் எனாதவர்க்கு நீ எந்த நதியில ஆடினாலும் அழுக்கு இந்த அழுக்கு போயிடும். நமக்கு தான் ஏகப்பட்ட சோப்பு, ஷாம்பு, லோஷன் எல்லாம் இருக்க, கவலையே இல்லை. இந்த உடம்புல இருக்கிற அழுக்கு நாள்தோறும் சோப்பு போட்டுக்கிறோம். ஆனா உயிருக்குரிய அழுக்கு இருக்குதே, எப்படி போகும்? இறைவன் திருவருள் நோக்கம் இருந்தாதான் அந்த அழுக்கு ஆணவம், கண்மம், மாயை, இது மூணும் உயிருக்குரிய அழுக்கு. மலம், மாசு, குற்றம் எல்லாம் சொல்லலாம். இது போகணும்னா எங்க போறது? அந்த தீர்த்தத்துக்கு நேரா கோயிலுக்கு போய் சிவபெருமான முன்னால் நின்று அவன் திருநோக்கம் நம்ம மேல பட்டுச்சுன்னா அப்பர் சாமி மாதிரி நாமளும் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய் தூய்மையாக்கி என்னை அடிமையாக ஆளாக கொண்டாய். சாமி எத்தனை அரியை நீ, என்னால் அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்லிட்டே இருக்கலாம். சாமி எத்தனை சொல்ல, எத்தனை அரியை நீ அப்படின்னார். சாமி உன் பெருமையை நான் என்னன்னு சொல்றது? நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாயின்னு போன பாட்டு சொன்னார். அவ்வளவு பெருமையுடையவன் நீ, எனக்காக இங்க வந்தையப்பா, எளியானாய். எத்தனை அரியை நீ, எத்தனை எளியான. சாமி எவ்வளவு பெரிய ஆளு நீங்க, எனக்காக எவ்வளவு கீழே இறங்கி வந்துட்டீங்களே சாமி. நீங்க இப்படி நினைச்சு பாருங்க, இந்த கருணையை நினைச்சு பார்த்தா அப்படியே நம்ம அப்படியே சாமி இந்த பாட்டை உணர்ந்துட்டோன்னு வைங்க, அப்படியே சாமிகிட்ட போய் நிக்கிறப்ப அவன் நினைக்கிறப்ப எல்லாம் இப்படி உள்ள உருகி கண்ணுல நீர் வரும். சாமி எனக்காக இங்க வந்து இத்தனை செஞ்சிருக்கிறீ. எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். என்னை ஆண்டு கொண்டார். எப்படி? என்னைக்காவது நான் சைவ நெறிக்கு வரும்னு நினைச்சிருக்கிறேனா சாமி? என்னைக்குமே நினைச்சதில்லை. நான் பாட்டுக்கு அதை படிச்சு இதை படிச்சு அந்த சமயத்துல ஒரு பெரிய தலைவராயி, ஆனா எனக்காக எங்க அக்கா வேண்டிட்டு இருந்தாலே, நான் வேண்டல. ஆனா தினந்தோறும் திலகவதியார் தமக்கையார் தாம் வேண்டாது தமக்கையார் வேண்டியதனால் எளியாய் வந்து என்னை ஆண்டு கொண்டு என் தமக்கையார் விண்ணப்பத்திற்கு இறங்கி என்னை ஏன்று கொண்டாய், தொண்டனாக கொண்டாய். பித்தனேன் சமண சமயத்திலிருந்து அவங்க வஞ்சகத்தை தெளிய முடியாது அங்கேயே கிடந்தனே, பித்து பிடித்தவன் போல இருந்தேனே. பித்தனேன் பேதையேன் மெய்ப்பொருளாகிய உன்னை அடையக்கூடிய சிவநெறியை கைவிட்டு விட்டு அவநெறியில் வாழ்ந்து கொண்டிருந்த பேதையேன் பேயேன் இழிவுடைய நாயேன், நான் பிழை செய்த அத்தனை பிழையையும் பொறுத்தாய். சாமி இத்தனையும் ஒரே செகண்ட்ல பொறுத்துக்கிட்டு என்னையும் பொருளா நினைச்சு என்னை தொண்டனாக்கி கொண்டைய சாமி. ஒரே நிமிஷத்துல பார்த்தாரு, தூய்மையாக்கினாரு, அன்பை கொடுத்தாரு, ஆளாக்கி கொண்டார். மணிவாசகர் எப்படி போய் நின்ன உடனே குருநாதர் பார்த்தாரு, நயன தீக்கை தொட்டாரு, ஸ்பரிச தீக்கை, திருவடி தீக்க. திருநாவுக்கரசு பெருமானுக்கும் திருவதிகையில அங்க இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானேஸ்வரர் முன்னால இத்தனையும் நடந்தது. அதை தான் இங்க பதிவு பண்றார். அன்பு கூற்றாயினவாறு அப்படின்னு பாடினாரு பாருங்க.
அன்பு, அன்பால் ஆர்த்தார், திருவருள் நோக்கத்தினால் தூய்மை செய்தார், அத்தனை பிழையும் பொறுத்து அடியவனாக ஏற்றுக்கொண்டார், தொண்டனாக ஆக்கிக் கொண்டார். இதை நினைச்சு அப்பர் சாமி பாடுறாரு, இத்தனையும் எம்பரமோ சாமி, உன்னுடைய இத்தனை கருணை செயலுக்குரிய தகுதி எனக்கு இருக்குதா ஐய? எனக்கு தகுதி இல்லை. ஐயோ எம்பெருமான் திருக்கருணை, இந்த இழிச்செயலுடைய நாயேன் பேயேன் பித்தனேன் பேதையேனுக்கும் இறைவன் செய்தது என்ன தெரியுமா? என் தகுதியினால அல்ல, அவன் கருணையினால என்னை ஆண்டு கொண்டிருக்கின்றான். ஐயோ என்பது இரக்க குறிப்பு. என் அளவிற்கு உரியதா? இல்ல. எம்பெருமான் திருக்கருணை. இது அத்தனையும் நினைச்சு பாருங்க. 40 வருஷமா மறந்துட்டு இருந்தாரு. இறைவன் அதை நினைச்சாரா என்னங்க? இதே நானா இருந்தா, ஓஹோ கண்டுக்கிறதே இல்லை, இன்னைக்கு மட்டும் வந்து கும்பிடு போட்டா போய் வேலையை பாரியா, அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் வந்துருவாராம், 1 வருஷமா நம்மளை பார்ப்பாராம், கண்டுக்க மாட்டாராம், திடீர்னு வந்து நிப்பாராமா, இவருக்கு நாம செய்யணுமாமா அப்படின்னு நான். சிவபெருமான் அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் பெருந்தகை, பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுப்பவன். சிவபெருமானுடைய பெருமை. பொறுப்பரன்றோ சிறு நாய்கள், பொறுப்பரன்றோ பெரியோர். இது சிவபெருமானுக்கு மட்டுமே உரியது, வேற யாராலையும் முடியாது. அதான் அவன் பெருமை. குலம் பொல்லேன், குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், குற்றமே பெரிதுடையேன், கோலமாய நலம் பொல்லேன், நான் பொல்லேன், ஞானியல்லேன், நல்லாரோடு இசைந்திலேன், நடுவே நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லாது ஒளிந்தேன் அல்லேன், வெறுப்பனவும் மிக பெரிதும் பேச வல்லேன், இளம்பொல்லேன், இறப்பதே ஈயமாட்டேன், என் செய்வான் ஏழையேன் தோன்றினேனே. என்ன சாமி செய்யறது? நல்லதுங்கிறது ஒண்ணு கூட என்கிட்ட இல்லை. நானும் பிறந்திருக்கிற மண்ணில். சொல்றாரு பாருங்க, குலம் பொல்லேன். நல்ல குலத்துல வந்தனே, அதுல இருந்தனா இல்லையே. சமண சமயத்துல போய் குணம் பொல்லேன், நல்ல குணம் இருந்துச்சுங்கிறீங்க. குறியும் பொல்லேன், ஏதாவது லட்சியம் குறிக்கோள் இருந்துச்சா? குற்றமே பெரிதுடைய, நான் செய்யறது பூரா குற்றமே தான், கொஞ்சம் நஞ்சல்ல, அவ்வளவு குற்றமே செய்திருக்கிறேன். கோலமாய நலம் பொல்லேன். திருவேடை ஏதாவது அணிஞ்சிருந்தனா? திருநீரு தெரியவே தெரியாது, அஞ்செழுத்து சத்தியமா தெரியாது, சடைமுடி பார்த்ததே கிடையாது, எல்லாம் தான் புடுங்கி எறிஞ்சாச்சே. ஏதாவது தப்பி தவறி பார்த்தானாச்சு சிவபெருமான் நினைப்பு வரும். அங்கதான் எல்லாமே. திருநீரை பார்த்தா சிவபெருமான் நினைப்பு வரும் இல்லையே? அங்க சடைமுடி இல்லையே, அஞ்செழுத்து. அவங்க தான் கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு உள்ள கூட்டமாச்சே, எங்க போய் கேட்கறது? திருநீர் பூசுறது. குற்றமே பெரிதுடையேன், கோலமாய நலம் பொல்லேன், எல்லாவற்றிலும் பொல்லாதவனாக இருந்த சாமி. அப்பர் சாமி சொல்றார், நலம் பொல்லேன், நான் பொல்லேன். வேடம் கண்டவரை என்ன பண்ணுவேன்? தப்பி தவறி பார்த்தா கூட வேகமா போய் கதவை சாத்திக்குவேன். எங்கடா பார்த்து சிவபெருமான் நினைப்புக்கு வந்துட்டா, அப்படியே அவங்க பார்த்துட்டேன்னு கண்ணை மூடிட்டு போய் கதவை. அதான் கோலமாய நலம் பொல்லேன். குறிக்கோள் காரணமாக சிலர் நல்லவர் ஆகலாம், ஆனா குறிக்கோளே இல்லாத, அதனால நான் பொல்லேன். குற்றமே பெரிதுடையேன், நலம் பொல்லேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன்,
ஞானி அல்லேன். ஞானி நான் இல்லைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாராலும் ஞானி என்று சொல்லப்பட்டவன் நான். அங்க இருந்தவர்களும் நான் அப்படிதான் நினைச்சேன். நல்ல ஞானி போல இருக்குது ஞானி, என்னையே சமய தலைவர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க தான் தலைவர், நீங்க தான் தலைவர், நீங்க தான் சமய தலைவர், நீங்க தான் ஞானி. இப்பதான் தெரியுது சாமி, நான் ஞானி அல்லேன், நல்லாரோடு இசைந்திலேன். குலம் பொல்லாதது. ஏன்? தனக்காக வாழ்ந்த அக்கா விட்டுட்டு போனனே சாமி, குலம் பொல்லே. குறிக்கோள் ஏதாவது இருந்துதா? அவங்க தலைமுடியை பறிக்க சொன்னாங்க, பறிச்சுக்கிட்டேன். பாய குட்ட சொன்ன உடுக்க சொன்னாங்க, உடுத்துக்கிட்டேன். பாறையில போய் படுக்க சொன்னாங்க, படுத்தேன். கையில தான் சாப்பிடுனாங்க, பிச்சை எடுக்கணும்னாங்க, எடுத்தேன். கொஞ்ச நாச்சும் நினைச்சு பார்த்தனா? இல்லையே. உடம்பை வருத்தி நல்லாரோடு இசைந்திலேன், நடுவே நின்ற விலங்கல்லேன். நான் மன உணர்வுடைய மக்களாவோ அறிவில்லாத பிற உயிர் விலங்காக இருக்கு. நான் எங்க இருக்கிறனே தெரியல சாமி. இந்த பக்கமும் சேராம, எங்க மன உணர்வுடைய மக்கள் கூடவும் சேராம, மன உணர்வு என்பது இல்லாத விலங்குகள் கூடயும் சேராம, நடுவில் நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லாது ஒளிந்தேன் அல்லேன், வெறுப்பனவும் மிக பெரிதும் பேசவில்லை. நான் பேசுறதெல்லாம் ஒன்று பொய் சொல்லுவேன், இல்ல முன்னால அவங்கள வாழ்த்திட்டு அவங்க போன வாட்டி யார் தெரியுமா அப்படின்னு புறம் பேசுவேன், வரவங்க கிட்ட கடுஞ்சொல் சொல்லுவேன், பேசுறது பூரா பயனில்லாத சொல்லா பேசுவேன். இதுதான் வெறுப்பனவும் மிக பெரிதும் பேச வல்லேன். இளம் பொல்லேன், இல்லம் குடி. யாராவது ஏதாவது கேட்டா இறப்பதே ஈய மாட்டேன். கொடுப்பனா? நல்லா தானே இருக்குது உன் கை காலு அப்படின்னு சொல்லுவேன் சாமி, ஆனா கொடுக்க மாட்டேன். இறப்பதே ஈய மாட்டேன். என் செய்வான்? என்ன செய்யறது சாமி, ஏழையேன் தோன்றினேனே. நானும் பிறந்தேன்னு பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நமக்கு என்ன வேணும்? நல்ல குடியில் பிறக்கணும், சைவம் நான் நன்னெறியில் இருக்கணும், பேசுறதா இருந்தா பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்று இருக்கணும். இதெல்லாம் மறந்து இருந்ததனால அப்பர் சாமி வருந்தி இந்த பாட்டை சொன்னார். நிறைவா சொல்றார், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து. சாமி, நீ எனக்கு சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும். மங்குவார் அவர், அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். மாதேவர்க்கு ஏகாந்தர் ஆகி அல்லாராகில் அங்கமெலாம் குறைந்து அழுகு தொழுநோயரார் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. நான் வணங்கும் இல்ல, நாம் வணங்கும் சங்கநிதி, சங்கு வடிவிலான குவிக்கப்பட்ட நிதி. பதுமநிதி, தாமரை வடிவில் குவித்து பெற்றிருக்கின்ற நிதி. ரெண்டும் கணக்கில்லாதது, குறையாததுன்னு அர்த்தம். சங்கநிதி பதுமநிதி என்றும் நிரம்பியே இருக்கும், எடுக்க எடுக்க குறையாது. இந்த ரெண்டையும் தந்து தரணியோடு வானால, வானுலகத்தையும் நீ ஆள், பூமி மண்ணுலகத்தையும் ஆட்சி செய்யின்னு எனக்கு ரெண்டு உலகத்தையும் ஆட்சி செய்ய கொடுத்தாலும் தருவரேனும். யாராவது வந்து எல்லாத்தையும், எனக்கு இந்திரன் வந்து குபேரன் வந்து அப்பர் சாமியை நீங்க எல்லாம் வச்சுக்கோங்க, எல்லா உலகமும் நீங்களே ஆட்சி செய்யுங்க, இந்த மண் உலகத்துல இருக்கிறவங்களும் வானுலகத்துல இருக்கிறவங்களும் வந்து நீ எல்லா உலகத்தையும் நீங்களே ஆட்சி செய்யுங்கன்னு கொடுத்தாலும் அவர் மங்குவார். தர்றவங்க யாரு?
நிலையில்லாது அழிந்து போபவர்கள் அவங்க மங்குவார். நிலையில்லாது அழிந்து போகக்கூடிய அவர்கள் தரக்கூடிய செல்வத்தையும் பதவியையும் மதிப்போம் அல்லோம். அது எனக்கு வேணாம். வேற என்ன வேணும்? மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அவர் மங்குவார். சிவபெருமான் மீது அன்பு இல்ல அப்படின்னா அவர்களுக்கு சொல்றாரு, அவர்கள் செல்வம் மதிக்கக்கூடியது அல்ல. பரவாயில்லப்பா, ஒண்ணு நமக்கு கொடுப்பது அடியவர் கையில இருந்துச்சுன்னு வைங்க, அதுதான் மதிக்கக்கூடிய செல்வம். ஏகாந்தர் அல்லாராகில், காந்தர் அப்படின்னா அன்புடையவர், ஏகாந்தர் இறைவனுக்கே அன்புடையவர். அங்கமெல்லாம் குறைந்து ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த பாட்டு. அன்பில் சிவபெருமானுக்கு அன்பில்லாதவர்கள் சங்கநிதி பதுமநிதி ரெண்டையும் தந்து தரணி வானுலகத்தையே ஆட்சி செய்யு சொன்னாலும் எனக்கு அது வேணாம். ஏன்? தர்றவங்களுக்கு சிவபெருமான் மேல அன்பு இல்லை. சரி, எதை மதிப்பீங்க? அங்கமெல்லாம் குறைந்து, அங்கம்னா உறுப்பு, அங்கமெல்லாம் அழுகி குறைந்து தொழுநோயராய், தொழுநோய் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் அப்படியே அழுகி அப்படியே குறைஞ்சிடும், தேஞ்சிடும். அப்படிப்பட்ட அங்கம் குறைந்த தொழுநோயலாக இருந்தாலும் பசுவுரித்து தின்று உழலக்கூடிய புலையராக இருந்தாலும் சரி, அவங்க கங்கை அணிந்த சடையப்பன் சிவபெருமானுக்கு அன்பு செய்பவராக இருந்தால் அவர்கள்தான் நாம் வணங்கக்கூடிய கடவுள். ஒரு பெரிய புரட்சிங்க இது, வேற யாரும் சொல்ல முடியாது. நீ உலகியல்ல பாருங்க, எதை மதிக்கிறோம்? மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம்னாரு. நான் அப்படியே ஆப்போசிட், மங்குவார் அவர் செல்வத்தை தான் மதிக்கிறேன். அது கூடாது. ஏன்? அது நிலையில்லாதது. நிலையானது எது? சிவபெருமான். அவனை அப்பப்ப நினைவுபடுத்தக்கூடியவர்கள் திருவேடமும் அடியார்களும் தான். அடியார்களிடத்து தான் இருக்கிறான். அவன் அன்பு செலுத்தக்கூடிய அன்பர்களிடத்து தான் இறைவன் உறைந்திருக்கின்றான். அப்படி அவன் உறையக்கூடிய நடமாடும் கோயிலாக இருப்பவர்கள் அடியவர்கள் என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றார். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு ஆகும். அதான் மாகேஸ்வர பூஜை. ஏன் நம்ம நாயன்மார்கள் எல்லாம் இறைவனுக்கு அடியார்களுக்கு தொண்டு செஞ்சாங்க? ஏன்? அவங்களுக்கு தெரியும் சிவம் இங்கதான் இருக்குது. எனக்கு தெரியலையே. மங்குவார் அவர் செல்வோம் மதித்து கிடக்கிறேன். சங்க நீதி கொடுத்தா வேணாமாங்கிறீங்க. அடக்கடவுளே, இதுக்கு தாயா இத்தனை காலமா பாடுபட்டேன், கொண்டு வா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா அப்பர் சாமி சொல்றாரு, அவர்கள் பிறப்பு, அவர்கள் தொழில், அதன் காரணமாக தாழ்வுடையவராக இருக்கலாம். பிறப்பாலும் செய்ய ரெண்டும் சொன்னார். பிறப்பு தொழில், செய்யக்கூடிய தொழிலாலும் பிறந்த பிறப்பாலும் தாழ்வுடையவராக இருந்தாலும் சிவபெருமானுக்கு அன்புடைய நெஞ்சினர் ஆகில் அவங்கதான் நாம வணங்கக்கூடிய கடவுள்னு சொல்லிட்டாருங்க. எத்தனையோ சமூக நீதி அது இதுன்னு பேசுறாங்களே, அப்பர் சாமி சொல்லாததா? என்று எத்துணை உயர்வு தாழ்வுகள் உடையராயினும் அவரை, அவர் தகுதி எதை வச்சு நாம எடை போடணும்? சிவபெருமானுக்கு அன்பு இருக்குதா? அவ்வளவுதான். அன்பு இருக்குதுன்னா நீங்க தான் சாமி கடவுள், வாங்க
சிவாய நம. பூசையே உங்களுக்கு தான் பண்ணும். சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? மகிழ்வார். சந்தோஷம்பா, நீ எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நீ மாகேஸ்வர பூஜை பண்ணிட்டு வா அப்படின்றார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலி ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின், இதெல்லாம் இறைவனுக்குரிய பூசை முறை. ஆனா அடியாருக்கு செய்திருக்கின்றார் இளையான்குடி மாறனார். அப்போ இறைவனிடத்து அன்பு கொண்ட நிலைக்கு ஏற்பத்தான் ஒருவரை உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்று நாம முடிவு செய்யணுமே தவிர, பணத்தையும் பதவியையும் வச்சு அல்ல. இது சைவராகிய நாம் நம்ம சிந்தையில ஆணி அடிச்ச மாதிரி நாம பதிச்சு வச்சுக்கணும். பார்த்த உடனே அவரு உயர்ந்தவரா தாழ்ந்தவரா அப்படின்னு எதை வச்சு எடை போடணும்? சிவபெருமானிடத்து அவருக்கு அன்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு வச்சுதான் முடிவு பண்ணணும். அப்பர் சாமி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இப்பதிகத்தை நிறைவு செய்து அடுத்து நம்பியாரூருடைய தேவாரத்துக்கு செல்ல இருக்கின்றோம். ஜனவரி மாத பாடத்திட்டத்தில் நம்பியாரூரர்